இந்த வீடியோவில் நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய வால்யூம் பட்டனை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு சின்ன ட்ரிக்கை தான் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வால்யூம் பட்டன் வந்து சவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கும் தான் யூஸ் பண்ணுவோம். இதே நம்ம வால்யூம் பட்டன் வந்து ஸ்க்ரீன் லாக்காகவும் யூஸ் பண்ணலாம். அதை எப்படிங்கிறத தான் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அடுத்தது இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட கீவேர்ட் பேட்டர்னை வந்து செட் பண்ண சொல்லுவோம். அதாவது உங்களோட வால்யூம் பட்டனை பேட்டர்னாக செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். நீங்கள் வால்யூம் பட்டன் மேல் பக்கம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆரோ மார்க் மேலே மாற விழும். இப்படி நீங்கள் எந்த பக்கம்லாம் தேவையோ அதை ப்ரெஸ் பண்ணி பேட்டர்ன் செட் பண்ணிக்கலாம். நான் மேலே, அடுத்தது டவுன், அடுத்தது அப், அடுத்தது டவுன், இப்படி 4 ஆரோ ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். திரும்ப உங்கள் பேட்டர்னை வந்து ரீஎன்டர் பண்ண சொல்லுவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த அதே பேட்டர்னை திரும்பியும் கொடுங்க. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இந்த நன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஏதாவது ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்கும். இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு செக்யூரிட்டி கொஸ்டினை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் ஒருவேளை மறந்தீங்கன்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த செக்யூரிட்டி கொஸ்டின். இந்த 2 பெர்மிஷன்ஸ் கேட்கும். இந்த 2 பெர்மிஷன்ஸுமே வந்து நீங்கள் அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் பண்ணோன்னே கடைசி அந்த ஃபினிஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ணியாச்சு. செட் பண்ணோன்னே இப்படி தான் ஒரு பேஜ் வரும். இதில் வந்து நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டை இப்போ ப்ரெஸ் பண்ணுங்கள். வால்யூம் பட்டனை இப்போ யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னே இப்படி ஒரு பேஜ் வரும், ஆப் லாக்னு. இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆப்ஸை வந்து லாக் பண்ணணுன்னு நினைக்கிங்களோ அதையெல்லாம் லாக் பண்ணிக்கலாம். நான் இப்போது எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் மட்டும் லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிங்கன்னா இப்படி க்ரீன் சிம்பிள் விழுந்துடும். இப்போ நம்ம லாக்கை யூஸ் பண்ணிட்டோம் வாட்ஸ்அப்புக்கு. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணோன்னே நம்மளோட வாட்ஸ்அப் வந்து இப்படி பிளாங்க் ஆகிடும். எதுவுமே வராது. எந்த இதை கிளிக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு எந்த இதுவுமே ஓப்பன் ஆகாது. இப்போ நம்ம எப்படி ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதில் யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டை வந்து வால்யூம் பட்டனை யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகும். அதனால் இப்படி பிளாங்காக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாரும் ஓப்பன் பண்ணால் நம்ம வாட்ஸ்அப் எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க. அதுவும் இந்த ஆப் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற நோட்பேட் மாதிரி தான் இருக்கும். இதை நார்மலான நோட்பேட் மாதிரி இருக்கிறதுனால இதை ஒரு ஆப் லாக்காக யாருக்குமே தெரியாது. ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இதனால் நம்ம மொபைலை புதுசாக யாராவது ஆப்ரேட் பண்ணாங்கன்னா இது ஒரு லாக் மாதிரி தெரியாததுனால யாராலையும் ஓப்பன் பண்ண முடியாது. இதை வாட்ஸ்அப்புக்கு மட்டும் இல்லை, எல்லா ஆப்புக்கோ கேலரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.